இவ்வளவு தீவிரத்தை உணர்ந்த மாதிரியே திமுக அதிமுக பத்தி தெரியலையே நான் சார். திமுக அதிமுகவை பற்றி நான் ஏதாவது பேசினேன் இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். எனக்கான தோணி, எனக்கான துடுப்பு, புரியுதா? இதோ ஒன்று புதுசாக ஒரு போட்டு வரும்னு நினச்சேன், அது தொடக்கத்திலேயே கவுந்துக்கிட்டு மிதக்குது. கவுந்தே போச்சு. நண்பர் விஜய் 70-80 லட்சம் பேர் இருக்கிறான், அவனுக்கு அரசியல் சிந்தனை இல்லை, அப்புறம் நீ உணர்ச்சி வயப்பட்டு பேசுறிய அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் வேற? அதுதான் இங்கே. ஸோ ஒன்று தோணி, இன்னொன்று துடுப்பு, ரைட்டுங்களா? துடுப்பு இப்படி நிற்கிது உடச்சிக்கிட்டு. அந்த இடத்துல தான் இவர் வந்தார். சார் தமிழனுக்கான ஒரு கட்சி தான் நினச்சோம், அது புஸ்வானம் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்ன இருக்கிற தோணியை விட்டுற முடியுமாண்ணா திமுகவை? அப்போ திமுக தோணி கூட கிடையாது, பரிசல். அது ரொம்ப அப்படியே அந்த இடத்துல மட்டும் இந்தாண்ட கரையிலேருந்து அந்தாண்ட கரை, இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு, டெல்லியிலேருந்து வரதுக்கு, அது வரைக்கும் தான் அது பயன்படும். இங்கே கடலில் அடிபடுறானே அப்படின்னா பரிசல் கவுந்துக்கும். அதுக்கெல்லாம் அந்த அதிகாரம்லாம் கிடையாது. அது அப்படி வளர்த்துக்கவும் இல்லை. அது அண்ணாவோட நின்று போச்சு. அதை விட்டுறலாம், அது வேணாம், பாவம்.